Hello friends, example sum 1.26 Paridi is either sad. Sad என்னன்னு எடுத்துக்கலாம் yes or happy எப்படின்னு எடுத்துக்குவோம் hன்னு எடுத்துக்குவோம். Each day he is happy in one day, he is sad on the next day by 4 times out of 5. நம்மளுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி சம்மில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாங்க, டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க. பட் இங்கே நம்ம தான் அசியூம் பண்ணணும். அப்போ எப்படி அசியூம் பண்ணலாம்? டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ்னு போட்டுட்டு டி ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்கு? சேடும் ஹாப்பியும். அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? இங்கே எஸ் ஹச், இங்கே என்னது எஸ் ஹச். ஏன்னா சேடை எஸ்ஸாகவும் ஹாப்பியை ஹச்சாகவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இ இஸ் ஹாப்பி இன் ஒன் டே. அப்போ ரோலை பார்க்குறோம், எங்கே இருக்குது ஹாப்பி? இந்த இருக்கு. அப்போ ஹச் இந்த இருக்கா, அப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ஹி இஸ் சேட் ஆன் தி நெக்ஸ்ட் டே. அப்போ ஹாப்பியில் சேட் எங்கே இருக்குது? இந்த இருக்கு. அப்போ அதுக்கு நேராக ஹாப்பி, இங்கே சேட் பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கு? 4 times out of 5. அப்போ 4/5. அதை இங்கே ரைட் பண்ணுவோம் 4/5. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? a + b = 1. அதில் கொடுத்துருப்பாங்க ab இன்ட்டு டிரான்ஸ்போர்ட் t = ab வேர் a + b = 1 சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? எஸ்ஸும் ஹச்சும். அப்போ s + h = 1ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்தாலும் அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் வேல்யூ என்ன தான் வரணும்? 1. அப்போ 1ல் இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 - 4/5 வருமா? அப்போ என்ன வரும்? 5 1s are 5. 5ல் 1 போச்சு, 4 போச்சுன்னா என்ன வரும்? 1/5. அதை தான் இங்கே எழுதணும் பேலன்ஸ். ஓகேவா? அப்போ இது ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, if he is sad on one day. இது என்னது? sad கொடுத்துருக்காங்க. அப்போ sad எங்கே இருக்கு? இந்த இருக்கு. he is happy on the next day. sadல happy எங்கே இருக்கு? இந்த இருக்கு. sadக்கு நேராக happy எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? by 2 times out of 3. அப்போ என்ன எழுதணும் இந்த இடத்துல? 2/3. அப்போ 2/3 எழுதிட்டோம். அப்போ இங்கே என்ன வேல்யூ வரும்? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 தானே. அப்போ இதில் 1லேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் என்ன கிடைச்சிரும்? நம்மளுக்கு இங்கே வேல்யூ கிடைச்சிரும். அப்போ 1 - 2/3 என்ன வரும்? 3 1s are 3. 3ல் 2 போச்சுன்னா என்னமா? 1/3. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ணியாச்சு. அட் என்ன கேட்டிருக்காங்க இங்கே? வாட் ஆர் தி சேஞ்சஸ் தட் பருதி இஸ் ஹாப்பி ஆன் எனி கிவன் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அட் ஈக்லிபிரியம்னா என்னது ஃபார்முலா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏபி அதான் எப்படின்னா இந்த இடத்துல எஸ்ஹெச் கொடுத்துருக்காங்களா, ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? SH இன்டூ டி ஈக்குவல் டு SH. ஓகேவா? இதுதான். அப்போ SH அப்படியே ரைட் பண்ணிட்டேன். டீக்கு பதில் வேல்யூ இந்த இருக்கு. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு SH வேர் S + H = என்னது? 1. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இதை ப்ராடக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோவும் காலம் ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ S × 1/3 என்ன வந்துடும்? 1/3 S. ரெண்டாவது இதையும் ப்ளஸ் 4/5 × H. அப்போ 1 எடுத்துக்கிட்டாவே போதும். அப்போ ஃபர்ஸ்ட் 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ எஸ். அப்போ இங்கே எஸ் ஏதாவது ஒன்றை ஒரே வேரியபிளாக மாற்றணும். அப்போ ஹச்சை எஸ்ஸாக இது மாற்றலாமா? அப்போ உனக்கு தெரியும் S + H = 1. அப்போ H = என்ன வந்துடும் நம்மளுக்கு? 1 - S. அப்போ ஹச்சுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1 - X. அடுத்த ஸ்டெப் 1/3 × X + 4/5. ஹச்சுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? 1 - X × S. அப்போ 1/3 × S ப்ளஸ் இதை உள்ளுக்க ப்ராடக்ட் பண்ணுறேன். 4/5 மைனஸ் 4/5 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்போ 4/5 S = S. அப்போ இங்கே பார்க்குறோம் 1/3 S இருக்குது, இங்கே 4/5. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா கீழே டெசிமல் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 3 5s என்ன வந்துடும்? 15. அப்போ 5ஆல் இந்த மேலே மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும்? 5 S. இங்கே என்ன ஒரு மைனஸ் 5 டேபிள் எப்போ வரும்? நம்ம 15 3 டைம்ஸ். அப்போ 3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 12. அப்போ -12x ப்ளஸ் 4/5 அப்படியே ரைட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு S. 5xல் 12x செப்பரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -7x டிவைடட் பை 15 ப்ளஸ் 4/5 = S. அப்போ 4/5 அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம் அந்த சைட் போகும்போது என்ன ஆயிரும்? மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4/5 = S ப்ளஸ் 7x டிவைடட் பை 15. அப்போ ரெண்டுமே எஸ்ல தான் இருக்குது. ஒன்று ஹோல் நம்பர், ஒன்று ஃபேக்ஷனாக இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 15 × S 15S + 7x டிவைடட் பை 15. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு?
இங்கே 4/5 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்துடும், 22s/15 ஈக்குவல் டு 4/5. அப்போ எஸ் தானே வேணும். அப்போ இந்த வேல்யூ அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், கீழே உள்ள வேல்யூ மேலே, இது என்னவாயிரும், கீழே வந்துடும். அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ எஸ் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 15 டிவைடட் பை 22. அப்போ 5 டேபிள் இதை கேன்சல் பண்ணியிருக்கோம். இது 1 டைம்ஸ், இது என்னது 3 டைம்ஸ். இதை எதால் கேன்சல் பண்ணியிருக்கோம் நம்ம, 2 டேபிளில் இது 2 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். வேறு எதையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ப்ராடக்ட் பண்ணிடலாமா, 2 × 3 6, இங்கே 1 × 11 11. அப்போ எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஹச் ஈக்குவல் டு என்னது 1 மைனஸ் எஸ். அப்போ 1 மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6/11. இதை கிராஸ் பண்ண போனால் என்ன கிடைக்கும், 11 மைனஸ் 6/11. இப்போ 11ல் 6 சப்ரேட் பண்ணால் என்ன கிடைச்சோம் நம்மளுக்கு, 5/11. அப்போ சேட் தேர்ஃபோர் எஸ் ஈக்குவல் டு என்னது 6/11. ஹச்சோட வேல்யூ என்னது 5/11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.